அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின். அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு சூறாக்களில் ஒன்றுதான் சூரத்துல் மாஊன். அரஐத்தல்லதி என்று துவங்கக்கூடிய ஒரு சூறா நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமான 5 விஷயத்தை அந்த சூறாவில் எல்லாம் சொல்கிறான். குறைந்தபட்சம் சின்ன சின்ன சூறாக்களை நாம் ஓதக்கூடிய, தொழுகையில் ஓதக்கூடிய நாம் அதனுடைய பொருளை குறைந்தபட்சம் நாம் தெரிந்து கொண்டு அதை வளமையாக ஓதுவோமேயானால் நிச்சயமாக அதனுடைய நற்பலன்களை நம்மால் உணர முடியும். அல்லாஹ் மாஊன் என்ற சூறாவிலே 5 செய்திகளை சொல்கிறான். பாருங்கள். அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், நபியே நீங்கள் பார்த்தீர்களா? யுகذிபு பித்தீன், மறுமை நாளை பொய்படுத்தக்கூடியவர்களை பார்த்தீர்களா? மறுமை நாளில் மனிதர்கள் செய்த நன்மைகளுக்கு நற்கூலியும் செய்த தவறுகளுக்கு தண்டனையும் தரப்படக்கூடிய நாள் அது. அதை பொய்யாக்குகிறார்கள், அவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? முதல் கொஸ்டின். அடுத்து, ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம், அவர்கள் யாரென்றால் யதீம்களை, அனாதைகளை மிரட்டுகிறார்கள், உருட்டுகிறார்கள், விரட்டி விடுகிறார்கள். யதீம்களை கண்டுக்கிறதே இல்லை, அவங்கள விரட்டி விடுறாங்க. ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பதின் பக்கம் கொஞ்சம் கூட தூண்டுதலா இல்லை. அவங்க உணவு கொடுக்கலன்னு சொல்லல. அல்லாஹ் கவனிக்க அந்த வார்த்தையை. வலா யஹுத்து, அவர்கள் ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பதின் பக்கம் ஒரு தூண்டுகோலாக கூட இல்லை. அவர்கள் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றது ஒரு புறம், கொடுக்க தூண்ட கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இது 2வது. ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான். அடுத்து இன்னொரு வார்த்தை, இந்த வயல் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. தொழக்கூடியவர்களுக்கெல்லாம் வயல் என்ற நரகம்தான் இருக்கிறது அப்படின்றாங்க. இதுதான் இந்த சூறாவினுடைய மையம். இந்த சூறாவினுடைய 7 ஆயத்தில் 4வது ஆயத்துக்கு ஏன் அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையாளிகளுக்கு கேடு? இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இஃப்தாஹுல் ஜன்னதி அஸ்ஸலா, சொர்க்கத்தினுடைய திறவுகோலே தொழுகைதான். ஹதீஸில் வேற ஒரு ஹதீஸில் வந்திருக்குது. சொர்க்கத்தின் திறவுகோலாக இருக்கக்கூடிய தொழுகையை அல்லாஹ் ஏன் தொழுகையாளிகளுக்கு கேடுன்னு சொல்கிறான்? தொழுகையாளிகளுக்கெல்லாம் கேடுதான். எல்லா தொழுகையாளிக்கும் கிடையாது. பின்னால் சொல்லக்கூடிய 3 பண்பு எந்த தொழுகையாளிக்கு இருக்கிறதோ அவருக்கு தான் கேடு. இந்த ஆயத்துக்கு அடுத்து ஒரு 3 ஆயத்து வருது. இந்த 3 ஆயத்துகளிலும் சொல்லப்படக்கூடிய தன்மை, பண்புகள் எந்த தொழுகையாளி இடத்துல இருக்கிறதோ அவருக்குத்தான் கேடு. அல்லாஹ் சொல்றான் பாருங்கள். அடுத்து, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், எந்த தொழுகையாளிகள் தங்களுடைய தொழுகையை விட்டும் அவர்கள் ரொம்ப அலட்சியமா இருப்பாங்க. தொழுகையில் ரொம்ப அலட்சியமா இருப்பாங்க. தொழுகையில் ரொம்ப அலட்சியமா இருப்பாங்கன்றதுக்கு எக்கச்சக்கமான கருத்து இருக்குது. அலட்சியமா இருப்பாங்கன்னா அலட்சியம் தொழுகையில் நிற்பாங்க. என்ன ஓதுறாரு, எத்தனாவது ரக்காயத்து ஒன்றும் தெரியாது. சும்மா குனிவாங்க, எந்திரிப்பாங்க, சலாம் கொடுப்பாங்க, போயிடுவாங்க. அல்லது இப்படி ஒரு கருத்து இருக்கிறது, தொழுகையில் அலட்சியமாக இருத்தல் என்றால் நேரத்துக்கு தொடாமல் அந்த நேரத்தை தள்ளி தள்ளி போட்டு தொழுவது. இப்படி அலட்சியம் இல்லையா? தொழுகையில் என்ன நடக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல், தொழுகையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளாமல், சும்மா ஏதோ பேருக்கு நானும் தொழுகையாளி என்பதற்காக வேண்டி தொழுவார்கள். இப்படி அர்த்தம். அடுத்து சொல்றான் அல்லாஹ் 2வது பண்பு, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் அல்லதீனஹும் யுராஊன். அடுத்து 2வது, அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள்தான் தாங்கள் செய்யக்கூடிய செயலை பிறருக்காக வேண்டி செய்வார்கள், பிறருக்காக வேண்டி காட்டுவதற்காக வேண்டி செய்வார்கள், பிறர் பார்த்து போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டியே செய்வார்கள். எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அங்கே முகஸ்துதி வந்துவிடுமையானால், பிறரை ஆர்வப்படுத்தணும், பிறரை ஊக்கப்படுத்தணும், அவங்களும் இந்த மாதிரியான காரியத்தை செய்யணுன்றதுக்காக வேண்டி காட்டுதல் இருக்க தப்பு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை மறைவாகவும் தந்திருக்கிறார்கள், சில நேரங்களில் வெளிப்படையாகவும் கொடுத்துருக்குறாங்க.
வெளிப்படையாக கொடுத்த அந்த நாயகன் தான் சொன்னாங்க, வலக்கை கொடுக்கும் தர்மத்தை இடக்கைக்கு தெரியாமல் கொடுப்பது தான் தர்மங்களையே சிறந்த தர்மம்னாங்க. அந்த நாயகன் தான் சில சமயங்களில் பிறர் பார்க்கும் விதத்திலே கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படி கொடுத்தாங்க? ஹதீஸில் என்ன விளக்கம் வருதுன்னா, பிறரை ஆர்வம் மூட்டுவதற்காக, அவங்களும் இந்த நற்காரியங்களில் பங்கெடுக்க வேண்டியதுக்காக வேண்டி காட்டுறது, அது தப்பில்லை. ஆனால் என்னை மாதிரி உண்டா என்று காட்டுவதற்காக வேண்டி, என்னை புகழ வேண்டும், என்னை பாராட்ட வேண்டும், என்னை தலையில் தூக்கி வைத்து ஆட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவர் ஒரு செயலை செய்தால் அதில் எந்த புண்ணியமும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த தன்மை உள்ளவர் ஒருவர் தொழுகையாளியாக இருந்தால் அவருடைய தொழுகை வேஸ்ட், எந்த புண்ணியமும் இல்லை. அவர் 40 வருஷம் தொழுகையாளியாக்கும் போச்சு, அந்த 40 வருஷம் அமல் முடிஞ்சு போச்சு. நான் தஹஜ்ஜத் விடாமல் தொழுறது உண்டு. எங்கே போயிட்டு எங்கே வந்தாலும் சரி, நைட்டு 4 மணி கரெக்டாக எந்திரிச்சிருவேன், தொழுதுருவேன். இதை 4 பேத்துக்கு மத்தியில் சொல்கிறது. ஏன் சொல்கிறது? ஐயோ தொழுகையாளியாக்கும், அவர் தஹஜ்ஜத்லாம் தொழுகிறாகும். நாம் செய்யக்கூடிய காரியத்தை நமக்கு அதன் மூலம் பேர் கிடைக்க வேண்டும், புகழ் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி காண்டிவிட்டால் முடிஞ்சு போனது, அந்த காரியத்தினுடைய எந்த நன்மையும் கிடைக்காது நமக்கு. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்றால் அந்த தொழுகையாளியினுடைய முதல் பண்பு அலட்சியம் தொழுகையில், 2வது அதை பிறருக்கு காட்டுதல், 3வது ஒரு வார்த்தை சொல்கிறான். அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய அதற்கு பெயர் வைத்ததற்கு காரணமே அதுதான். வயம்னஊனல் மாஊன், இதை சொல்லி அல்லாஹ் முடிச்சார் அந்த அத்தியாயத்தை. வயம்னஊனல் மாஊன், அந்த தொழுகையாளிகள் எப்படி இருப்பார்கள் என்றால், அற்பமான பொருட்களை கூட பிறருக்கு கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்வார்கள், சுயநலமாக இருப்பார்கள். அற்ப பொருள், அதாவது சாதாரணமான பொருள், அதை கூட பிறருக்கு கொடுக்க மாட்டான், அப்படி தடுத்து வைத்துக் கொள்வார்கள். பிறருக்கு எந்த நன்மையும் செய்வதற்கு. அப்போ அதை அல்லாஹ் என்ன சொல்ல வரானா, அவங்க நினச்சிட்டு இருக்காங்க தொழுகையில் மட்டும்தான் நன்மை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. குனிஞ்சு வேக வேகமாக எந்திரிச்சிட்டா நிறைய தொழுதுட்டா போச்சு நன்மை கிடைச்சிடும். அவங்க தொழுது ஒரு புண்ணியமும் கிடையாது. அற்ப பொருளை கூட கொடுக்கறது இல்லை. சின்ன உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், உப்பை வைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப மலிவு, அதே நேரத்தில் எல்லாருக்கும் தேவையானது, அதை கூட கேட்டால் கொடுக்க மாட்டான். அவ்வளவு கருமி, அவ்வளவு கஞ்சர். அவர் தொழுகைக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, ஹதீஸில் ஒன்று இருக்குது, பதுக்குதல் கூடாது, தடுத்து வைக்கக்கூடாது. விலையேற்றத்தை கருத்தில் கொண்டு இந்த பொருளை இப்போ விற்றா கிடைக்கிற லாபத்தை விட இன்னும் 3 மாதம் கழித்து இதனுடைய டிமாண்ட் அதிகமாகும், அப்போ விற்றன்னு சொன்னால் 4 மடங்கு 5 மடங்கு லாபம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தடுத்து வைத்தால், பொருளை வியாபாரத்தில் தடுத்து வைத்தால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது மாபாதக செயல் அப்படின்னா. எந்த அளவுக்கு ஈக்குவலானதுன்னா, வட்டிக்கு ஈக்குவலானது, நாங்கள் லஞ்சத்துக்கு ஈக்குவலானது. வட்டிங்கிறது என்ன பெரிய பாவம்? ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒருவர் வட்டி கொடுத்தால் அல்லாஹு அக்பர், தன்னுடைய தாயோடு புணர்வதற்கு சமம். நாங்கள் சொல்லாச்சு, வட்டி கொடுக்கும் வாங்கும் வேலையை செய்தால் தாயோடு புணர்வது, அதுக்கு ஈக்குவலான பாவம் எது தெரியுங்களா? தடுத்து வைத்தல். மக்கள் தேவைக்கு உரிய பொருளை கொடுக்காமல், வந்தால் கொடுத்துக் கொள்வோம், அதிகமான டிமாண்ட் ஏற்பட்டால் கொடுப்போம் என்ற எண்ணத்தில் தடுத்தால் என்றால் அவ்வளோ பெரிய பாவம் நாங்கள் சொன்னார். அதே மாதிரி தான் அல்லாஹ் அந்த அத்தியாயம் சொல்கிறான் பாருங்க, 7வது வசனத்தில், அற்பமான பொருளை கூட கொடுக்க மாட்டார்கள். தனக்கு வேணும் சொல்லி சேர்த்து வைப்பார்கள். இந்த 3 பண்புடைய நபர்கள் தான் அவர்கள் எவ்வளவு முட்டி போட்டு தொழுதாலும் அந்த தொழுகையின் மூலம் நன்மை கிடையாது, வயல் அவர்களுக்கு கேடுதான். என்ன அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு அத்தியாயம் 7 வசனங்கள், 7மே நம் வாழ்க்கையோடு தொடர்புடைய வசனங்கள். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சின்ன குட்டி அத்தியாயங்களை எடுத்து அதனுடைய பொருளை மட்டும் நாம் படித்து வைத்துக் கொள்வோமே, ஆனால் நாம் தொழுகிற பொழுது அந்த பொருள் நம்முடைய உள்ளத்தில் நின்று அதன் வழியாக நாம் தொழுகையில் இன்னும் ஈடுபாடோடு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நாம் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக.